ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. ஓம் சக்தியே, மருவூர் அரசியே, நல்லதே நினைப்போம், நல்லது மட்டுமே நினைப்போம். சக்தி வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த ஆதி சக்தியின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும். என் அன்பு பிள்ளையே, இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் இப்பொழுது என் குழந்தையின் மனதில் என்ன இருக்கிறது, என் குழந்தை என்ன செய்ய நினைக்கின்றது என்பதை நான் உள்ளதை உள்ளபடி உனக்கு அப்படியே சொல்ல வந்திருக்கிறேன். என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் உனக்கு என்ன பதில் கிடைக்கப் போகின்றது என்பதையும் உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன். இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை உன்னை விட அதிகமாக தெரிந்து வைத்தவள் அல்லவா? அதனால்தான் நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் இது நடக்குமா நடக்காதா என்பதை உனக்கு வெளிப்படையாக சொல்கிறேன். என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் எப்பொழுதும் என்னை சுற்றியே அதிகமாக இருக்கிறது. என் குழந்தை இப்பொழுதெல்லாம் என்னை அதிக நேரம் நினைக்க தொடங்கிவிட்டது. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நான் அதிக பங்கு வகித்து விட்டேன் என்று நினைக்கும் பொழுது உன் தாயானவள் எனக்கு மிகவும் சந்தோஷமாக தான் இருக்கிறது. நீ என்னை எந்த அளவிற்கு நினைத்திருந்தால், நீ உன் வாழ்க்கையில் எனக்கு எந்த அளவிற்கு இடத்தை கொடுத்திருந்தால், உன் தாயானவளின் வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கும். என் தங்கமே, உனக்கு கிடைத்த பாக்கியத்தை விட உன் தாயானவள் எனக்கு தான் அதிகமான பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அது என்ன பாக்கியம் தெரியுமா? உன்னை போன்ற என்னுடைய குழந்தைகள் ஒவ்வொருவரும் என் மீது அதிக அன்பு வைத்திருக்கிறார்கள். நான் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் எனக்கானதை செய்வதற்காக என் குழந்தைகள் ஆர்வமாக இருக்கிறார்கள். என் மீது அதிக அக்கறையுடன் இருக்கிறார்கள். எனக்கு என்ன பிடிக்கும் என்று தேடி தேடி செய்து கொடுக்கின்ற என் குழந்தைகளுக்கு நிச்சயமாக நான் அவர்களுக்கானதை தேடி தேடி செய்து தருவேன் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? தன் குழந்தைகள் தன்னை தேடி வந்து தருகின்ற விஷயங்கள் எல்லாம் என் தங்கமே, இந்த தாயானவளுக்கு இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே கண்கள் கலங்குகின்றது. ஏனென்றால் என் பிள்ளையின் அன்பில் நான் அத்தனை திகைத்து கொண்டிருக்கின்றேன் என்று நினைக்கும் பொழுது நிச்சயமாக என்னுடைய மனது அதிக சந்தோஷத்தையும் அதிக நிம்மதியையும் பெற்றுவிட்டது. என் குழந்தையே, நான் நிம்மதியை பெற்றுவிட்ட பிறகு என் குழந்தைக்கு அந்த நிம்மதியை கொடுக்க வேண்டும் அல்லவா? என் குழந்தையின் வாழ்க்கையில் அன்றாட நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க வேண்டும் அல்லவா? அதனால்தான் அம்மா உன்னை காண வந்தேன். என் குழந்தையின் மனதில் என்ன இருக்கிறது? ஏன் என் குழந்தை எப்பொழுதுமே இப்படி இருந்து கொண்டிருக்கிறது? என் குழந்தைக்கு மட்டும் ஏன் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது? எந்நேரமும் கண்களில் ஒரு சொட்டு கண்ணீரோடு இருந்து கொண்டே இருக்கிறாய் என்றுதான் என் தங்கமே, இன்று உன்னை காண உன் வராகி அம்மா நான் ஓடோடி வந்துவிட்டேன். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நல்லவர்கள் போல வேஷம் போடுபவர்கள் மனதில் கொடிய விஷம் கொண்ட எண்ணங்களை வைத்திருப்பார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நான் இப்படிதான் என்று எவன் ஒருவன் திமிராக வெளிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறானோ அவன் மனதில் நிச்சயமாக ஒருபோதும் நயவஞ்சகங்களும் துரோகங்களும் இருக்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அதனால் நல்லவர்களைப் போல நடிக்கின்றவர்களை நீ ஒருபோதும் நம்பிவிடாதே. ஒருவன் எப்பொழுதுமே நல்லவனாக இருக்க முடியாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவனுடைய சுயரூபம் வெளிவந்தேதான் தீரும். என் குழந்தையே, உன்னிடம் இது போன்று நடித்தவர்களை நினைத்து என் குழந்தை நீ வேதனையில் இருந்து கொண்டிருக்கிறாய். அப்பொழுது ஒரு பேச்சு, இப்பொழுது ஒரு பேச்சு என்று நேரத்திற்கு தகுந்தாற் போல எப்படிதான் இவர்கள் எல்லாம் தங்களுடைய குணத்தை மாற்றி கொள்கிறார்களோ என்று என் குழந்தை மிகுந்த மனவேதனையை அடைந்திருக்கிறாய். என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற இந்த எண்ணங்கள் எல்லாம் இவர்களை சுற்றி சுற்றி இருப்பதனால் நீ அவர்களை அதிகமாக நினைக்கிறாய்.
நினைக்கின்றாய். நினைப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையையே நீ அங்கு துளைத்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே. என் தங்கமே, இதற்கெல்லாம் நீ சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் அல்லவா? அது மட்டும்தான் இனி உன் மனதில் இருக்க வேண்டும். உன்னை அலட்சியம் செய்தவர்கள் முன்பு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நீ காத்து கொண்டிருக்க வேண்டும். உனக்கான அந்த நேரம் எப்பொழுது வரும் என்று நீ எதிர்நோக்கி நிற்க வேண்டும். உன்னுடைய நிலைமை நிச்சயமாக மாறும் என்ற நம்பிக்கை உனக்குள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். என் குழந்தையே, எதையும் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதனுக்கு நிதானம் மிக முக்கியம் என்பதை நீ மறந்து விடாதே. ஒருவர் ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் என்பதற்காக, அது நமக்கு ஏற்புடையதல்ல என்பதற்காக உடனே உன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டி நீ எல்லா காரியத்தையும் கெடுத்துவிடக் கூடாது. என் தங்கமே, நிதானம் உனக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அமைதியாக இருந்து பொறுமையாக இருந்து வெற்றியை பெறுவதற்காக மட்டுமே செயல்பட வேண்டுமே தவிர தேவையில்லாமல் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி உன்னுடைய நல்ல பெயரை நீயே கெடுத்து கொள்ளாதே. தங்கமே, இப்பொழுது நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் உனக்கு துரோகங்களை செய்தவர்களை விட்டுவிடக் கூடாது என்று. என் தங்கமே, அவர்களை பழிவாங்குவதை விட அவர்கள் மனதில் அவர்கள் முன்னிலையில் நல்லபடியாக நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கும்படி நீ நடந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, பொய் என்ற கவசம் அவர்களை காக்கும் என்று நினைத்துவிட்டு தேவையில்லாத பொய் மூட்டைகளை எல்லாம் அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள். என் குழந்தையே, அதை உண்மை என்கின்ற ஆயுதம் ஒரு நாள் உடை தெரியும் என்பதை அவர்கள் மறந்துவிட்டு இதையெல்லாம் செய்கின்றார்கள். இவர்களை பற்றிய சிந்தனையை முதலில் உன் மனதிற்குள் இருந்து தூக்கி எறிந்துவிடு. நல்லவர்களை பற்றி சிந்தித்தால், நல்ல செயல்களை பற்றி சிந்தித்தால் மனதிற்குள் நல்ல எண்ணங்கள் அதிகமாக வரும். அதே சமயத்தில் இது போன்றவர்களை பற்றி நினைத்து நீ சிந்தித்து கொண்டிருந்தால் உன் மனதிற்குள் தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் தான் அதிகமாக வரும் என்பதை நீ மறந்துவிடாதே. தங்கமே, வெற்றி என்பது உன்னுடைய நிழல் போலதான். நீ அதை தேடி போக வேண்டிய அவசியம் ஒருபோதும் இல்லை. நீ வெளிச்சத்தை நோக்கி நடந்து கொண்டிருந்தாலே போதும், அது உன்னோடு வரும் என்பதை நீ மறந்து விடாதே. அதனால் வெற்றியினை உன்னோடு வைத்து கொண்டு முயற்சியை மட்டும் கைவிடாமல் என் குழந்தை நீ செய்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றியினை நீ பெற்று விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. என் தங்கமே, நீ யாருக்கு பதில் சொல்ல நினைக்கின்றாய்? யாருக்கு உன்னை நிரூபிக்க நினைத்து இத்தனை சிந்தனைகளோடு இருந்து கொண்டிருக்கிறாய்? என் தங்கமே, எல்லோருக்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியம் ஒருபோதும் உனக்கு கிடையாது. சில நேரங்களில் எல்லாவற்றையும் நம் தாயானவள் பார்த்து கொள்வாள் என்று நினைத்து நீ விட்டு விலகி சென்றுவிட வேண்டும். நீ அமைதியாக இருந்தாலே போதும். உன்னை பற்றிய அனைத்து கேள்விகளுக்கும் அவர்களுக்கு பதில் கிடைத்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, அவமானங்களை சேர்த்து வைத்து கொண்டே இரு. ஆனால் ஒருபோதும் பட்ட அவமானங்களை மறந்துவிடக் கூடாது. உனக்கான நேரம், உனக்கான தகுதிகள் எல்லாம் உயரும் பொழுது நிச்சயமாக உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு சரியான பதிலடி அதிலிருந்து கிடைத்துவிடும். என் தங்கமே, நீ இன்று நினைக்கின்றாய், அம்மா, சில உறவுகளினுடைய சுயரூபங்கள் தெரிய வரும் பொழுது மனது அதிகமாக வலிக்கின்றது. இப்பொழுது கூட உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எத்தனை நாள் நம்மோடு உயிராக பழகி இருக்கின்றார்கள், எத்தனை நாள் நமக்கு நல்ல உணர்வுகளை கொடுத்திருக்கின்றார்கள், நல்ல உறவாக நினைத்தோமே, அவர்களை நம்பியே ஏமாந்து நிற்கின்றோமே என்று என் குழந்தை மனவேதனையில் இருக்கின்றாய். என் தங்கமே, ஒன்றை நன்றாக புரிந்துகொள். ஒருவரிடம் சிரித்து கொண்டு துரோகியாக இருப்பதை விட முறைத்து கொண்டு எதிரியாக சென்றுவிட வேண்டும். ஏனென்றால் துரோகத்தை தாங்குகின்ற வலிமை இங்கு யாருக்கும் கிடையாது.
அந்த துரோகத்தை அனுபவித்தால்தான் அதனுடைய வலி என்னவென்பது அவர்களுக்கு தெரியும். என் குழந்தை, இப்பொழுது இப்படி ஒரு மனநிலையில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, அன்புக்கும் நீ அந்த ஆண்டவனுக்கும், அதாவது இந்த இறைவனுக்கும் மட்டுமே அடிபணிந்து சென்றால் போதும். பிடித்தவர்களிடமும் அதிகாரத்தை உன்னிடம் அதிகமாக காட்டுபவர்களிடமும் நீ ஒரு நாளும் அடிபணிந்து போக வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நீ நல்லவனாக இருந்தால் போதும், நீ சுத்தமாக இருந்தால் போதும். உன்னை சுற்றி இருக்கின்ற போலி உறவுகள் எல்லாம் உன்னை விட்டு தானாக வெளியே ஓடிவிடும். என் தங்கமே, நீ உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கும் பொழுது, நீ பூஜைகளை செய்யும் பொழுது, உன்னுடன் இருக்கும் தெய்வங்கள் அனைத்தும் உன்னை சுற்றி வரும். அப்பொழுது எதிர்மறை சக்திகள், தீய சக்திகள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு திரும்பி கூட பார்க்காமல் ஓடிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, மற்றவர்கள் மனதை உடைக்கும் பொழுது எல்லோருக்கும் நினைவில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம், நாளை உன் மனதையும் 2 மடங்காக உடைப்பதற்கு யாராவது ஒருவர் வருவார் என்று. என் தங்கமே, நீ இன்று உன் உடைந்த மனதை நினைத்து வேதனைப்படுகின்றாய். அவர்கள் இதைவிட அதிகமான வேதனையை அடையப் போகிறார்கள். என் குழந்தையே, அவர்கள் அதற்கு தயாராகி விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் இருந்து மீண்டு வருவதற்கு தயாராக இரு. என் தங்கமே, உன்னை ஒரு அடி தள்ளி வைத்தார்கள் என்றால் நீ அவர்களை விட்டு 10 அடி தள்ளி நிற்க பழகிக்கொள். இதை கற்றுக்கொண்டாலே உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு சென்றுவிடும். என் தங்க பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற எல்லாவற்றையும் வெற்றிகரமாக முடித்து கொடுப்பது இந்த வராகி என்னுடைய பொறுப்பு. இது என்னுடைய சத்திய வாக்கு. அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. உன் வராகி அன்னை உன்னோடு இருந்து உன்னை நிச்சயமாக முன்னேற்றுவதற்கான அனைத்து வழிகளையும் நான் செய்து கொடுப்பேன் என்பதை மறந்துவிடாதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த ஆதிபராசக்தியின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தி.